சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே நிறைய பேர் நெய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சிலருக்கெல்லாம் நெய்யோட ஸ்மெல் கண்டாவே ஐயோ நெய் ஆட் பண்ணிருக்கீங்களா இதுல, எனக்கு வேண்டாப்பா, எனக்கு நெய் ஸ்மெல்லே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு நெய் பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு நெய் பிடிக்காது. ஆனா இந்த நெய்ல பல நன்மைகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் சாப்பிட்றதுனால உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய பேருக்கு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதிகப்படியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு நோய் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட இந்த நெய்யை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு நோயும் சீக்கிரமா வராது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல நிறைய பேருக்கு இந்த வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி வீக்கம் இருக்கிறவங்க கூட இந்த நெய்யை நீங்க சாப்பிட்டுட்டு வரனால அந்த வீக்கம் சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெய்யை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரனால உங்களோட உடலுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதனால நீங்க எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் பாலில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நீங்க கலந்து நீங்க குடிச்சிட்டு நல்லா தூங்குனீங்க அப்படின்னா நன்றாக தூக்கம் வரும். ஸோ நிறைய பேர் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி முடிச்சுட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க, ஐயோ எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா நீங்க பால்ல நெய்யை கலந்து நீங்க குடிச்சிட்டு தூங்கும் போது உங்களுக்கு நல்லாவே நீங்க சூப்பரா தூங்குவீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சருமத்தை ரொம்ப ரொம்ப ஈரப்பதமா வச்சுக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளோட சருமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சருமம் அப்படின்னாவே நான் என்னோட சருமத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்பா, இல்லைன்னா என்னோட சருமம் இப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, என்னோட சருமம் எப்பவுமே ரொம்ப பளபளப்பா இருக்கணும், ஈரப்பதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைப்போம். ஸோ அப்படி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட இந்த நெய்யை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு ரொம்பவே நல்லது, உங்களோட சருமமும் ரொம்ப சூப்பரா ரொம்ப மென்மையா இருக்கும். ஸோ இந்த நெய்யில பல நன்மைகள் இருக்கு. ஆனா பொதுவாகவே நம்மலாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நெய்யின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பல பேருக்கு இந்த நெய்யோட ஸ்மெல்லே பிடிக்காது. நிறைய பேர் ஸ்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல நெய் சேர்த்தி தான் மேக்ஸிமம் ஸ்வீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெய்யோட ஸ்மெல் வந்துச்சுன்னா கூட எனக்கு வேணாவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த நெய்ல பல நன்மைகள் இருக்கு. யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்ற போது டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நெய்யை பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.